நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயங்களை உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ முழு வீடியோவும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். 1999 கார்கில் யுத்தம் வந்தப்போ கூட இந்தியன் ஏர்ஃபோர்ஸை ரொம்ப கவனமாக கையாளணும், லைன் ஆஃப் கண்ட்ரோலில் கடந்து போகக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாய் முன் வச்சார். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் தாக்குதல் நடந்தது, 26/11 நடந்தது, பெரிய பெரிய தீவிரவாத தாக்குதல்லாம் நடந்தப்போ ஒவ்வொரு தடவையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எங்கள்கிட்ட ஃப்ரீ ஹேண்டை கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களால் எல்லாமே பண்ண முடியும். இந்தியனோட ஏர்ஃபோர்ஸை ரொம்ப பவர்ஃபுல். இந்தியாவோட நேவல் ஃபோர்ஸ், நேவல் விங்கோ இல்லை ஆர்மி விங்கோ கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் மித்த நாடை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே சுப்பீரியர். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நாங்கள் முன்னாடி போய் நிற்கிறோம், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. 26/11 நடந்தப்ப அன்னைக்கு அடுத்த நாளே இதே மாதிரி ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது, கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி மீட்டிங் நடந்தது. அதில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, தீவிரவாத இயக்கங்கள் மீது எங்களுக்கு குண்டுகள் போட அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை மத்திய அரசாங்கம் ஒரு ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அது பெரிய யுத்தம் கொண்டு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் மன்மோகன் சிங் அரசாங்கம் அதை அப்போதைக்கு முடக்கி வச்சுட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்தப்போ ஊரி தாக்குதல் நடந்தது, பத்தன்காட் நடந்தது. இந்த டயத்தப்பையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்க, எங்களோட திறமைகளை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்பையும் மோடி அரசாங்கம் அப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸில் போயிட்டாங்க. ஸோ இப்போ புல்வாமா தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ 4 வீடியோ நம்ம பேசிட்டோம். என்ன நடக்க போகுது? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக நடக்காது, ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் பயங்கரமான ஒரு தாக்குதலை நிகழ்த்த போகிறாங்க அப்படின்ற நம்ம பேசியிருந்தோம். ஸோ சொன்ன மாதிரியே இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற மிரேஜ் 2000 ஏர்கிராஃப்டை வச்சு பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 டசன் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் அட்டாக் ஜெட்ஸ் போயிருக்கு. ஸோ எந்த இடத்துல இருந்து அவங்க மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, குவாலியர், அதாவது மத்திய பிரதேஷில் இருக்க குவாலியர்லேருந்து இவங்க எங்கே போயிருக்காங்கன்னா, இங்கே பேலகாட் அப்படின்னு சொல்லப்படுற பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இல்லை, பாகிஸ்தான்லேயே இருக்கிற பேலகாட். ஸோ பேலகாட் இன்னொன்று லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்குது, அது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இவங்க எங்கே போயிருக்கிறாங்கன்னா, முசாஃபராபாத், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரோட கேபிட்டல், அதை தாண்டி ப்ராப்பர் பாகிஸ்தானில் இருக்கிற பேலக்கோட்க்கு போயிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் பாகிஸ்தான் டெரிட்டரிக்குள்ளேயே. ஸோ இவங்க குவாலியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது காரணம் என்னென்னா, ஃபார்வர்ட் பேஸ்லேருந்து நம்ம போயிட்டா நம்மளோட மூவ்மெண்ட் ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ 12 ஃப்ளைட்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் ஃபார்வர்ட் பேஸ்க்கு வருதுன்னா பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிடும், 12 ஜெட்ஸ் அங்கேருந்து இங்கே இப்போ ஃபார்வர்ட் பேஸ்க்கு வந்துருப்பாங்க, கண்டிப்பாக நம்ம மேலே குண்டு போடுறதுக்கு தான் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுட்டு 12 ஃபைட்டர் ஜெட்ஸுமே குவாலியர்லேருந்து டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் பாகிஸ்தானோட ரேடார் சிஸ்டம்னால ஒரு நாட்டினுடைய 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள ஊடுருவி அவங்களால அதை டிடெக்ட் பண்ண முடியலை. இது ஒரு பெரிய மானுமெண்டல் ஃபெயிலியர்னே சொல்லலாம், அது ஒரு பெரிய அசிங்கம், அவமானம்னே சொல்லலாம். ஸோ 1971 அப்புறம் ஒரு கண்ட்ரியோட ஒரு டசன் ஃபைட்டர் ஜெட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் விட்டுருந்தா அப்படியே ஆப்கானிஸ்தான் போயிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 350 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. பேலகாட் அப்படின்ற அந்த இடத்தோட சிக்னிஃபிகன்ஸை பார்த்துக்கோமே. பேலகாட் அப்படின்றது ப்ராப்பர் பாகிஸ்தானில் இருக்குது. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் தீவிரவாதிகளுடைய லான்ச் பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லான்ச் பேட்ஸ்லேருந்து எல்லா தீவிரவாதிகளையுமே உள்ளே பாகிஸ்தான் சேஃப்டியாக இந்தியா தாக்குதல் நடத்தும் அப்படின்னு தெரிஞ்சு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ பேலகாட் அப்படின்றது தீவிரவாதிகளுடைய ஒரு ஹப் மாதிரி. அந்த இடத்துல ஒரு ரிசார்ட் ஃபெசிலிட்டி, அங்கே அவங்களுக்கு தேவையான ஸ்விம்மிங் பூல், சாப்பாடு, ஜிம்மு, அப்புறம் ட்ரைனிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு சென்டர் ஹப் மாதிரி. ஸோ அந்த இடத்துல இந்திய போர் விமானங்கள் குண்டுமலை பொழிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1000 kg ஆஃப் பாம்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் மௌலானா யூசுப் அசார் அப்படின்னு சொல்லப்படுற மசூத் அசாத், ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைவர் மசூத் அசாதுடைய முக்கியமான ஒரு உறவினர் யூசுப் அசார் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபாரின் செக்ரட்டரி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்லியிருக்கதும் 80 கிலோமீட்டர் உள்ளே இருக்க பேலக்கோட்டுக்கு தான் போய் நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய இன்டர் சர்வீசஸ் விங்கில் இருக்கிற அந்த ஹெட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டாங்க, ஆனால் உள்ளே அவங்க பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸை பார்த்த உடனே பயந்து திரும்பி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடுறப்ப அவசரமாக பேலோட ட்ராப் பண்ணிட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்காரு. எப்படின்னா 80 கிலோமீட்டர் உள்ளே வந்த வரைக்கும் அவங்க டிடெக்ட் பண்ணலையாம். 80 கிலோமீட்டர் அந்த டெஸ்டினேஷன் பேலக்கோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் டிடெக்ட் பண்ணிருச்சு. ஸோ அதனால பேலக்கோட்லேயே ஒரு எம்டி இடத்துல இவங்க போட்டு போயிட்டாங்களாம். ஸோ பாகிஸ்தான் சொல்கிறது எப்படி ஒரு பொய் அப்படின்ற நம்ம வேற ஒரு தனி வீடியோவில் நாளைக்கு முழுசாக நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இப்போ
இவங்க தாக்குதல் நடத்திட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்திய அரசாங்கம் சொல்கிறது என்னன்னா 300லேருந்து 350 வீரர்கள் தீவிரவாதிகள் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமான தளபதிகள் உட்பட முக்கியமான அதில் 4-5 பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸர்ஸும் இறந்து போயிட்டாங்க அப்படின்றத வேற சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்க லோக்கல்ஸ் வந்து பிபிசி கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் ஒரு 3லேருந்து 3:30 மணி அளவு நேரம் இருக்கும், பயங்கரமான விண்ணை துளைக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான சத்தம். ஃபைட்ரு பிளேன்ஸ் வந்து இது வரைக்கும் உள்ளே போனதை நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ ஒரு அதிகாலையில் ஒரு பூகம்பம் வர்ற மாதிரி அப்படியே ஒரு சத்தம். அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு வெடிகுண்டு வெடித்த சத்தம்னா எங்கள் எல்லாத்துக்குமே கேட்டுது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த இடத்துல அதிகாலையில் ஒரு 6:30 மணிக்கு மேலே வந்து நாங்கள் போய் பார்க்குறப்போ அந்த இடத்துல நிலப்பகுதியிலே பெரிய பள்ளம் ஏற்பட்டதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இந்தியன் ஃபாரின் செக்ரட்டரி என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ரீஎம்டிவ் நான் மிலிட்டரி ஆக்ஷன். அது என்ன ப்ரீஎம்டிவ் நான் மிலிட்டரி ஆக்ஷன் அப்படின்ற கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது ஒரு மிலிட்டரி ஆக்ஷனே கிடையாது. பாகிஸ்தானில் இருக்க ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பு மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட கேட்டோம். பட் ஆனால் அவங்க செய்யலை. அவங்களால பண்ண முடியாத பட்சத்தில் நாங்கள் தீவிரவாதிகளை மட்டும் எல்லைகளை கடந்து போய் தாக்கிட்டு வர்றோம். இதனால எந்த ஒரு சிவிலியன் கேஷுவாலிட்டியோ கிடையாது. எந்தவித ஒரு மிலிட்டரி பர்சன் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தலை. நாங்கள் தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகள் மேலே தான். அதனால் பாகிஸ்தான் எங்கள் மேலே கோவப்படுறதுக்கான தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த சூழலுக்கு எங்களை தள்ளிட்டீங்க அப்படின்றது வந்து ஃபாரின் செக்ரட்டரி விஜய் கோகுலேவா அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்துட்டு பாகிஸ்தான் தரப்பில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு சொல்லாத நேரத்தில் ஒரு அக்ரஷன், ஒரு வார் மாங்கரிங், போர் மேலே ரொம்ப ஒரு ஆசைப்பட்டு தேவையில்லாமல் வெறுப்பை வளர்க்குற ஒரு செயல். லைன் ஆஃப் கண்ட்ரோலை வந்துட்டு நீங்கள் வந்து வயலேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இதுக்கான தக்க பாடம் வந்து புகட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பயங்கரமான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட விளைவுகளை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும். நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். இதோட ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎனில் வந்துட்டு இந்தியா செய்த இந்த விஷயத்தின் மேலே வந்துட்டு முறையிட போகிறதா சொல்லியிருக்காங்க. மீன்வைல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் மேலே வந்துட்டு நிறைய பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்குது. அரசியல் இது வேறுபாடு எல்லாத்தையுமே தவிர்த்து வந்துட்டு எல்லாருமே வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு முழுக்க வந்து பாராட்டியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணப்பட்டது என்ன இதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏர்கிராஃப்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டாக் ஏர்கிராஃப்ட், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கிடையாது. ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து சூக்காய், இது வந்துட்டு அட்டாக் ஏர்கிராஃப்ட். அட்டாக் ஏர்கிராஃப்டில் லேசர் கைடட் பாம்ஸ் இருக்கும், ப்ரிசிஷனாக டார்கெட்டை இது பண்ணுற குண்டுகள் இருக்கும். ஸோ அது வந்துட்டு எதிரிகளுடைய நிலைகள் மீது பயங்கர துல்லியமாக தாக்குதல் நடத்தும். எதிரிகளோட நிலை வர்றதுக்கு முன்னாடியே வந்து இது வந்துட்டு அந்த இடத்துல அந்த டார்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அவங்களோட டார்கெட்டுக்குள்ளே நம்ம வரமாட்டோம். பட் ஆனால் நம்மளோட டார்கெட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க வந்துடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு இதில் நம்ம க்ளீனாக வந்துட்டு அட்டாக் பண்ணிடுவோம். இதில் வந்துட்டு இஸ்ரேலிருந்து கொண்டு வரப்பட்ட ப்ரிசிஷன் கைடட் மியூனிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதமான குண்டுகள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இதனால் இலக்கை வந்து ரொம்ப துல்லியமாக தாக்கியிருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, எந்தவித இதுவுமே இல்லாமல் திருப்பி ரிட்டர்ன் வந்தது தான். ஸோ 1971 அப்புறம் இப்படி ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப பயங்கரமாக நடந்திருக்கிறதுன்றது பாகிஸ்தானால ஜீரணிச்சிக்க முடியாத ஒன்று. ஸோ எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்றது ரெண்டாவது விஷயம். மொதல் விஷயம் என்னென்னா, இவ்வளோ தூரம் அவங்க டெரிட்டரிக்கு போயிட்டு அடிச்சு நொறுக்கிட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் சேஃபாக வந்தது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். மீன்வைல் நேற்று நைட்லேருந்து பாகிஸ்தான் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலில் பயங்கரமான ஷெல்லிங், அதாவது மோட்டார் ஷெல்ஸ் மூலிமா, அப்புறம் வந்துட்டு துப்பாக்கிகள் மூலிமா எல்லையில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 இராணுவ வீரர்களுக்கு பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. குஜராத் பகுதியில் நம்ம எல்லையை ஒட்டி இருக்கிற இடத்துல பாகிஸ்தான் ட்ரோன் வந்து ஒன்று உள்ளே வந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து சுட்டி வீழ்த்தியிருக்காங்க. இரு நாட்டு இடையிலான உறவு வந்துட்டு ரொம்பவே மோசமான நிலையில் இப்போ இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்கிற டெல்லி, மும்பை, அப்புறம் வந்து ஜெய்ப்பூர், இந்த மாதிரி நார்த்து இந்தியாவில் இருக்கிற முக்கியமான சிட்டிஸ் எல்லாத்தையுமே பயங்கர ஹை அலர்ட்டில் வச்சுருக்கிறாங்க. எல்லைகளை வந்து பயங்கரமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏர் சர்வைலன்ஸை பயங்கரமாக அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் ரிட்டாலியேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய நெருங்கிய நண்பர் சைனா வந்துட்டு இந்த நேரத்தில் 2 பேருமே அமைதி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்துட்டு கையை விரிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பாகிஸ்தான் வந்து இந்த விஷயம் நடக்கவே இல்லை, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற வந்து பாகிஸ்தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது ஏன் அவங்க இப்படி சொல்கிறாங்க? பாகிஸ்தானுடைய உண்மை முகம் என்ன? இதுக்கு முன்னாடி மும்பை அட்டாக் அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, கார்கில் அட்டாக் அப்போ அவங்க என்ன பொய் சொன்னாங்க அப்படின்றத நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது, IAF ஒரு பெரிய ஜாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு, யாருமே பண்ணிடாத அளவுக்கு 12 மிரேஜ் 2000 ஏர்கிராஃப்ட் அப்படின்றது ஒரு டசன் ஏர்கிராஃப்ட். ஸோ ஒரு டசன் ஏர்கிராஃப்டில் ஒரு 1000 கிலோ குண்டு மலை அவங்க பொழிஞ்சிருக்கிறாங்கன்னா அதோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு பாகிஸ்தான் சொன்ன பொய்களையும்
அப்புறம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நாளைக்கு வந்து பார்க்கலாம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.